மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பதினைந்தில் 8வது வசனம். ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரை சுற்றிலும் எப்போவுமே ஒரு திரளான கூட்டம் சூழ்ந்து இருந்தது. அவரை சுற்றிலும் ஜனங்க எப்போவுமே சூழ்ந்து இருந்தாங்க. ஆனால் அப்படி கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை உணர்த்தும்படி, அவளோடு இடைப்படும்படி அவர் வார்த்தைகளை பேசினார். இப்படி தான் அந்த மத்தேயு 15:8வது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களின் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் அவரிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னார். இன்றைக்கும் கூட நாம் கூடி வந்திருக்கிற நம்முடைய இருதயத்தையும் நம்மை பரிசோதித்து பார்த்து, இந்த வசனத்துக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி பார்த்து, ஆண்டவரே, நான் வார்த்தையால் மட்டும் வாயினால் மட்டும் உம்மிடத்தில் சேர்ந்திருக்கிறேனா, அல்லது என்னுடைய இருதயத்திலும் நான் உம்மிடத்தில் சேர்ந்து உம்மை நான் கனம் பண்ணுறேனா அப்படிங்கிறத நான் பரிசோதிக்கணும். அந்த வார்த்தைக்கு நான் பயப்படுறேன். ஆண்டவரே, நான் உதடுகளால் மட்டும் அல்ல ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார் ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, உதடுனால் வார்த்தையினால் என்னை கனம் பண்ணுறாங்க, ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரம் இருக்குது அப்படின்னார். நம்மளை பரிசோதித்து பார்ப்போம். அந்த ஜனங்களை விட்டுருவோம். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய முகத்துக்கு நேராக, நம்முடைய இருதயத்துக்கு நேராக இந்த வார்த்தையை நிறுத்தி ஆண்டவரை வைத்து, ஆண்டவரே, நான் எப்படி உம்மை பிரதிபலிக்கிறேன், நான் எப்படி உம்மை கனம் பண்ணுறேன், நான் எப்படி உம்மிடத்தில் சேர்றேன், நான் எப்படி உம்மிடத்தில் கிட்டி சேர்றேன். ஒரு வார்த்தையாலோ, ஒரு வார்த்தையால், வார்த்தை என்பது எப்படி இருக்குன்னா, அது வெளிப்பிரகாரமானது. வார்த்தையானது வெளிப்பிரகாரம், இருதயம் என்பது உள்பிரகாரம். இந்த ரெண்டையும் சரியாக நம்ம பார்க்கணும். ஆண்டவரே, நான் வார்த்தையின்படி சேர்ந்து நான் உம்மிடத்தில் வரேனா, உம்மை கனம் பண்ணுறேனா, அல்லது என் இறுதித்தளவில் உண்மையாலுமே நான் உம்மை நேசிக்கிறேனா, உண்மையாலுமே நான் உம்மிடத்தில் கிட்டி சேர்றேனா, நான் உம்மை கனம் பண்ணுறேனா. ஆண்டவரே, இது யாரோடைய இருதயத்துக்கும் அல்ல ஆண்டவரே, என் இருதயத்துக்கும் உங்கள் இருதயத்துக்கும் மட்டும்தான் அது. ஆகையால் நான் எப்படி உங்களை கனம் பண்ணுறேன், எஜமானனாகி உம்மை,
இரட்சகராகிய உம்மை, மேசியாயாகிய உம்மை நான் எப்படி கனம் பண்ணுறேன்? ஏதோ வார்த்தை அளவில், வெளிப்பிரகாரமான அளவில் நான் உம்மை கனம் பண்ணிட்டு மட்டுத்தில் சேர்ந்துட்டு போயிடறேன்னா, உண்மையாலுமே என்னுடைய இறுதி அளவில், இறுதியம் என்பது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அன்றாட நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை அது உட்கொண்டதாய், அது உள்ளடக்கினதாய் இருக்கிறது. ஆகையால் ஆண்டவரே, நான் எப்படி உம்மை கனம் பண்ணுறேன்? உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் சின்னஞ்சிறு காரியத்துக்கும் உம்மை கனவீனப்படுத்தாதபடி உம்மை கனப்படுத்துகிறேனா? உம்மை நான் சேவிக்கிறேனா? உம்மை கனப்படுத்தி வாழ்கிறேனா? அப்படிங்கிறத இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தை நிதானித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேருவோம். ஆண்டவரிடத்துக்கு நாம் வருவோம். திரளான ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார், பதில் சொன்னார். இப்படி நம்மையும் பார்த்து அவர் சொல்ல முடியும். என்னை பார்த்து, அவன் என்னுடைய இருதயத்தை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியும். அதுக்கு நான் எப்படி பதில் அளிக்கிறேன்? நான் சொல்லலாம், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நான் கனம் பண்ணுறேன், ஆண்டவர் என்னுடைய எஜமான் அப்படின்னு வாயளவில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இறுதியுமோ தூரம் இருக்க முடியும். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய ஜீவனுக்கு, அவருடைய சத்தியத்துக்கு நம்முடைய இருதயமோ தூரம் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை மாறுதலாக இருக்க முடியும். அதனால் நாம் பயந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த கனமான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் பலவீனனாக உம்மிடத்தில் வர, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் உண்மை இறுதித்தளவில் நான் உண்மை கனம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல ஆண்டவரே, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இப்படி எல்லா நாட்களிலும், எல்லா நேரத்திலும் எஜமானனே நான் உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கனம் பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணுமோ, எந்த விதத்தில் நான் மனம் திரும்பணுமோ, எந்த விதத்தில் நான் என்ன செய்யணுமோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மை இருதயத்தில் நான் கனம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லும்போது, என்னிடத்தில் வருகிறவன், என் வழியாய் வருகிறவன், என் மூலமாய் ரட்சிப்படைகிறவன், என் மூலமாய் விடுதலை பெறுகிறவன், அவன் எப்படி இருப்பானா, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையணும். ஆண்டவரே, வெளி மட்டும் அல்ல ஆண்டவரே, உள்ளுக்குள்ளேயும் என் ஜீவியத்திலும் நான் மேய்ச்சலை கண்டடையணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், யோவான் 10:9 நினைக்கிறேன், ஒருவன் என்னிடத்தில் நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா வெளி வாழ்க்கையும் சரி, உள் வாழ்க்கையும் சரி, அவன் மேய்ச்சலை கண்டடைவான். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவரே. அப்படி என் வாழ்க்கையில் உள்ளும் புறம்பும் நான் மேய்ச்சலை கண்டடையும். ஆண்டவரே, வெளியில் ஒரு வார்த்தை, உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை, அது வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை விரும்புகிறேன், உங்களுடைய சத்தியத்தில் உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன் என் வாழ்க்கையில். ஆண்டவரே, அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் இருதயம் தூரமாக இருக்க வேண்டாம். உம்முடைய கற்பனைக்கு, உம்முடைய சத்தியத்துக்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு என்னுடைய இருதயம் தூரமாக இருக்க வேண்டாம். அது லெகுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்துக்கு சமயமாய், அதை தான் வாசிக்கிறார். இந்த வார்த்தை உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்துக்கு அது சமயமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கைக்கு அது சமயமாக இருக்கட்டும். அவரை கனம் பண்ணுவது, அவரை தேடுவது, அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை, அது உனக்கு சமயமாக இருக்கட்டும். அது தூரமாக இருக்க வேண்டாம். அது எங்கேயோ எட்டாத கனியாக இருக்க வேண்டாம். பவுல் சொன்னது போல், நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன், ஆகாயத்தில் நான் சிலம்பம் பண்ணேன், அந்த பூமியில் நான் அவருக்கென்று வாழ பிரயாசப்படுறேன், அவரை கனம் பண்ணுற விரும்புகிறேன். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் உம்மை அருகிலே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே,
என்னுடைய இருதயத்தோடு வைத்துக்கொள்ள விரும்புகிற ஆண்டவரே. அது எனக்கு தூரமாக இருக்க வேணாம். உம்முடைய வாழ்க்கை நீர் எனக்கு தூரமாக இருக்க வேண்டாம். ஒரு சபையில் ஆண்டவர் சொல்லும்போது, நான் வாசப்படியிலிருந்து தட்டுறேன் அப்படிங்கிறார். வாசப்படியிலிருந்து நான் தட்டுறேன், கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். அது மாதிரி ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் இருதயத்தில் நீங்கள் தூரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாசமாக இருக்கணும் ஆண்டவரே. என்னோடு கூட நீங்கள் நித்தமும் என்னோடு இடைப்படணும் ஆண்டவரே. என்னுடைய குறையை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய பெருமையை, என்னுடைய காரியத்தை நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு உணர்த்தணும் ஆண்டவரே. என்னோடு நீங்கள் இடைப்படணும் ஆண்டவரே. அப்படி நான் உங்களை நெருக்கமாக கொண்டு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள், இந்த வாழ்க்கை எனக்கு பக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயத்துக்கு நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி இருந்துட்டா நான் காக்கப்படுவேன் ஆண்டவரே. எல்லாரும் மாதிரி நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் சொன்னது போல் நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டீங்க. எனக்கு பக்கமாக இருதயத்தில் சொல்லிடுவீங்க ஆண்டவரே. நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமாம் ஆண்டவரே, அந்த சத்தியங்கள் சிஎஃப்சியில் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன சத்தியங்களெல்லாம் எனக்கு அது அவ்வளவு மகத்துவமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அது எனக்கு வாழ்க்கைக்கு உகந்ததாய் நான் அதை பின்பற்ற எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் சமயமாய் அறிந்திருப்போம். மனம் திரும்புவது கேதுவாய், ரட்சிப்புக்கேற்ற நாணம் உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கிட்டி சேரும்படி, அவருடைய அன்பை ருசி பார்க்கும்படி வேதங்களை நாம் பார்க்கும்போது இந்த ரட்சிப்பை குறித்து பவுல் சொல்லும்போது இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ரட்சிப்பையும் குறித்து எப்படி சொல்கிறாருன்னா, அது ஒரு பெரிய செல்வம். அவங்க அப்போஸ்தலருடைய பார்வைக்கு அந்த ரட்சிப்பு ஒரு பெரிய செல்வமாக காணப்பட்டது. ஒரு பெரிய செல்வம், வெல்த், அது ஒரு பெரிய செல்வமாக காணப்பட்டது. அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைங்க அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பொக்கிஷமாய் தெரிந்தது. இது போல் ஆண்டவரே, அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பொக்கிஷமாய், அது மகிமை நிறைந்ததாய் காணும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறானே, 9 நன்றாய் சொல்லியிருக்கிறானே. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். நீங்கள் கேட்டு உணருங்க, கேட்டு உணருங்க, இருதயத்தில் உணருங்க. நம்ம அநேக நாட்களாக வார்த்தைகளை கேட்குறோம், சத்தியத்தை கேட்குறோம். உணர்வு உண்டா? இந்த வாழ்க்கை பற்றி உணர்வு உண்டா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததுன்னு இருக்குது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அவரை அறியக்கூடிய அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடினால் கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. அப்படின்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விதமாய் சத்தியத்தை நாம் பற்றி கொள்ளலைன்னா அதிலேயே நமக்கு நம்முடைய கண் மறைக்கப்பட்டுரும். நாம் உணர மாட்டோம். நம்ம உணராத ஒரு இருதயத்தை நாம் பெற்றிருப்போம். பல சத்தியங்கள் கேட்டாலும் நம்முடைய மூல அறிவில் மட்டும் நின்றுரும், ஆனால் வாழ்க்கைக்குள்ளே செல்லாது. அப்படி நம்ம இல்லாமல் ஆண்டவரே, நான் மாறவும் மனம் திரும்பவும் இயேசுவே ஒவ்வொரு நாளும் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை, உம்முடைய மேலான அந்த மகத்துவத்தை, அந்த ரட்சிப்பை, கிறிஸ்து இயேசுக்குள் உண்டாயிருக்கிற அந்த ஜீவனை, தேவ பக்தியை நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் மெழுகேற்றி கொள்ளவும், அதை அடைந்து விடுவோம் எனக்கு உதவி செய்யுங்க. அதை நான் பற்றி கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை, இயேசுவை நாம் கிட்டி சேர்ந்து, இயேசுவை நாம் ஒருபோதும் விட்டுடக்கூடாது. அந்த பரிசுத்தமாக்குதலின் வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்தி அவரோடு கூட ஒன்றித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார்.
ஆகையால் நம்முடைய இருதயத்தோடு கூட நாம் உணர்ந்து, ஏசாயால தான் வாசிக்கிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8:11 நாம் வாசிப்போம், 13 வரைக்கும். ஏசாயா பக்கம் 814. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அந்த பெரிய தீர்க்கதரிசியை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. ஆண்டவருடைய கரம் அவர் தலையின் மீது வந்து அமர்ந்தது. அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினது. சொன்னது அப்படின்னா, இந்த உலக போக்கின்படி, இந்த ஜனங்க போகிறபடி நான் போகாதபடி எனக்கு சொல்லிற்று. அது என்னன்னா, இந்த ஜனங்க கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். உலக பிரகாரமான பயம், ஒரு திகில் நமக்கு வரவே வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை, உங்கள் தலையில் இருக்கிற தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடியால் அவருடைய சித்தமில்லாமல் ஒரு முடிக்கோட கீழே விழுகாது. ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அநேக சமயத்தில் உலக பிரகாரமான பயம், உலக பிரகாரமான கவலை, பாரம் நம்ம இருதயத்தை அப்படியே கவ்விக்கொள்ளுது. ஆனால் நம்ம அப்படி பயப்பட வேண்டாம். நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் பயப்படுகிறபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. ஆண்டவர் நித்தமும் நமக்கு சொல்கிற வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம். உன் இருதயத்தில் பயப்படாமல் நீ அவரிடத்தில் கிட்டி சேரு. உன் விசுவாசத்தில், உன் வாழ்க்கையில் நீ பயப்பட வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம் காதால் கேட்கணும். இப்படி கேட்டுட்டு 13 சொல்கிறார், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்ம மத்தேயு 6:9 நாம் வாசிக்கிறோம். முதல் ஜெபம், நமக்கு அந்த ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். அவர் பரமண்டலங்களின் ஜெபத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை நான் ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தில் பரிசுத்தப்படுத்திட்ட ஆண்டவரே. எவ்வளவோ நான் உம்மை அறியாத நாட்கள் உம்மை தூசணத்துக்கு ஈடாக நான் நடந்திருக்கேன் ஆண்டவரே. ஆனால் இப்போ அறிந்த நாட்களில் உம்முடைய தூய நாமத்தை என் வாழ்க்கையில், என் இருதயத்தில் ஒவ்வொரு சமயத்திலையும் நான் பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரே. உம் நாமம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திட்ட ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்கும், உம்முடைய கீர்த்தி எங்கும் விளங்கட்ட ஆண்டவரே. என் இருதயத்தில் உம்மை பரிசுத்தப்படுத்திட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கழுவிக்கொள்கிற ஆண்டவரே. உம் நாமத்துக்கு மகிமையாய் வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தூய பரிசுத்த ஆவியானவரே, என்னால் முடியாது, உம்முடைய தூய ஆவியானவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி உம்முடைய வழிகளை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதான் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பதாக. அவருக்கே பயந்து, அவரையே நம் அச்சமாய் கருதி, அப்படின்னா பயத்தின் அடிப்படையில் இல்லை, பயந்து போலீஸ்காரருக்கு பயப்படுறது போல் அல்ல ஆண்டவரே. ஒரு ஆரோக்கியமுள்ள பயத்தோடு நான் உம்மை சேருட்ட ஆண்டவரே. என் இருதயத்தை உம் பக்கமாய் திருப்பிக் கொள்ளட்ட ஆண்டவரே. உலக பிரகாரமாக அல்ல ஆண்டவரே.
நான் வாசித்தது போல் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அந்த யாக்கோப்பினுடைய அப்பா ஈசாக்கு, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, அவர் தேவனை குறித்து எப்படி சொல்வார்னா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் பயபக்திக்குரியவராய் நீங்கள் இருந்துருங்க ஆண்டவரே. நான் உம்முடைய வழிகளை, என்னுடைய வழிகளை எல்லாம் நான் பரிசுத்தனாய் உமக்கு அஞ்சி ஒவ்வொரு நாளும் உம்மை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய அச்சம், நீரே என்னுடைய நாணம், நீரே என்னுடைய கோட்டை, இப்படியாய் நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்க. இப்படி அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும், அவரை நோக்கி பார்க்குற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை. சியோனில் ஒரு கண்மலை நான் வச்சுருக்கிறேன், ஒரு கல்லை வச்சுருக்கிறேன். அந்த கல் என்னென்னா 2 காரியம் நடக்குமா. விசுவாசத்தின்படி பார்த்தவங்களுக்கு அது அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவருக்கு பயப்படாமல், அவரை கிட்டி சேராமல், தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படி மனம் திரும்பும்படி ஒப்பு கொடுக்காதவங்களுக்கு என்னாகுன்னா அது இடருக்கு ஏதுவான கல்லாக இருக்குமா. அவங்களுடைய பக்தி இடறி போவதற்கு ஏதுவாக இருக்குமா. நமக்கு அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, உம்மை சேவிப்பது, உம்மை கிட்டி சேருவது, அந்த நாண கண்மலையை, அதுக்கு கீழே வாசிக்கிறோம். வாசிங்க 14. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலில் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கு கண்ணியுமாய் இருப்பார். இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கல்லும் இடறுதலின் கண்மலையுமாய் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு எப்படி இருப்பார்னா அவர் நாண கண்மலையாக இருப்பாராம். அவரை விசுவாசியாதமல், அவருடைய வார்த்தையை கிட்டி சேராதவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னா அது சுருக்கண்ணியாக இருக்குமா. அதை குறித்து நான் வாசிக்கும்போது ரோமர் 10 வாசிக்கிறோம். ஒரே கல்லில் 2 காரியம். ஒன்று, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆனால் விசுவாசியாதவர்களோ அதில் அந்த அவங்களுடைய தேவ பக்தி இருக்குன்னா அது ஒரு கன்னியாக இருக்கும், அப்படி முடிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்முடைய லைஃப்பில் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிற ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இடறதுக்கு எதுவான கல்லாக இருக்கக்கூடாது. என் பக்தி ஆண்டவரே கனநித்திரையின் ஆவியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த ஏசாயில் தான் ரோமரில் தான் வாசிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவரை விசுவாசிக்கிற நாம், அவரிடத்தில் கிட்டி சேருகிற நாம், அவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவன் இறுதித்தளவில் அவன் மனம் திரும்பி எப்போதும் தேவனண்டை கிட்டி சேர்ந்து அவனுடைய பக்தி விசேஷமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை அவன் பிரகாசிக்கப்படும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு அவரை தேடும்போது, விசுவாசத்தோடு அவரை இறுதியத்தில் நாம் கிட்டி சேரும்போது அது என்னாகும்னா நம்முடைய வாழ்க்கையில் அது தேவனே ஆசீர்வதிக்கிறார். அப்படி விசுவாசத்தில் ஆரம்பிக்காதவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா 11:8 நாம் பார்த்தீங்கன்னா கனநித்திரையின் ஆவியும்
காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். காணாத கனநித்திரையின் ஆவி, காணாதிருக்கிற கண்களும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. நம்ம பல வருஷங்களாய் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டிருந்தோம், இன்னும் நம்முடைய கண்ணு திறக்கப்படலை. நம்முடைய இறுதித்தளவில் தேவனிடத்தில் நாம் இன்னும் கிட்டி சேரலை, மனம் திரும்பலை அப்படின்னா அது நமக்கு கனநித்திரையின் ஆவி. ஆகையால் நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேரும்போது, ஆண்டவரே என்னுடைய பக்தி ஒரு சுருக்காக இருக்கக்கூடாது, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் கிட்டி சேரக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் உம்மிடத்தில் வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பிடுவோம். ஆண்டவரே நான் கிட்டி சேர்ற ஆண்டவரே, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் உம்மை கிட்டி சேர்ந்து உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, வாய்நாள் அல்ல ஆண்டவரே, என் இறுதித்தளவில் ஆண்டவரே நான் உம்மண்டை கிட்டி சேர்ந்து உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கண் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னுடைய குருட்டுத்தன்மை மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய கனநித்திரையின் ஆவி ஆண்டவரே என் செவி அடைத்திருக்கக்கூடாது ஆண்டவரே, என் செவி திறக்கப்படணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. நான் அறிந்து கொள்ளட்டும், என் இறுதித்தளவில் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மண்டை நான் கிட்டி சேரட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை ஏசாயால் தான் வாசிக்கிறோம், அவன் தேவன் அவனை உணர்த்தி. ஆமாண்டவரே என் தேவனாகிய இருக்கிற நீர் என்னை உணர்த்தி, அப்படி வாசிக்கிறோம், அவன் தேவன் அவனை உணர்த்தி. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 28 நினைக்கிறேன். இருபத்தெட்டு 26. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து. ஆண்டவரே இது எங்கே நடக்குதுன்னா வெளிப்பிரகாரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை உணர்த்தி, எனக்கு சொல்லி, எனக்கு போதித்து, ஆண்டவரே எனக்கு உபதேசித்து, உமது வார்த்தையை சொல்லி ஆண்டவரே எல்லா விதத்திலும் என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் வச்சிருக்கிற அந்த மெய் பொருளை எனக்கு ஒவ்வொரு நாளும் போதிச்சிருங்க ஆண்டவரே. அவனுக்கு உணர்த்தி ஆண்டவரே எனக்கு உணர்த்திருங்க ஆண்டவரே, எனக்கு உணர்த்திருங்க. என் இருதயத்தில் நான் உணர்விட்ட ஆண்டவரே, உணர்வில்லாதவனா போயிட வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய பக்தி கனநித்திரையின் ஆவியாக போயிடக்கூடாது ஆண்டவரே. கண்ணிருந்தும் காணாதவனாய், காதிருந்தும் கேளாதவனாய், இருதயத்தில் உணராதவனாக நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் உணர்ந்து ஆண்டவரே நான் இருதயத்தில் உம்மை கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே நம்மளை உணர்த்தி, ஆண்டவரே நம்மளை நடத்தி, உந்தி தள்ளி, அவரோடு கூட அவர் அண்டையில் அவருடைய சுபாவத்திற்கு, அவருடைய சாயலுக்கு, அவருடைய மகத்துவத்திற்கு, அவருடைய ஆச்சரியமான செயல்களுக்கு நம்மை வழி நடத்துவாராக. நம்முடைய இருதயங்களை அப்படி உருமாற்றுவாராக, மனம் திரும்பும்படி மாறும்படி நம்மை தேவன் ஒப்பு கொடுப்பாராக. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அன்றாட வாழ்க்கையில் இயேசுவோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கை, அவர் நமக்கு உணர்த்தி, நமக்கு சொல்லி, நம்ம எவ்வளோ விஷயத்தில் தடுமாறுறோம், எவ்வளோ விஷயத்தில் நமக்கு அவருடைய உதவி தேவை, யார் நமக்கு சொல்லக்கூடும்? ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கோம், யார் நம்மகிட்ட இல்லை, யார் சொல்லக்கூடும்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே,
உங்கள் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு இப்போ நான் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க, எனக்கு உணர்த்திடுங்க. நான் எந்த சமயத்திலும் தடுமாறக்கூடாது ஆண்டவரே. பலவிதமான சோதனைகள் என்னை நெருக்குது ஆண்டவரே. ஆனாலும் உங்கள் பலத்தில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உணர்த்துறீங்க, எனக்கு போதிக்கிறீங்க ஆண்டவரே. இப்படி நம்ம இருதயத்தோடு கூட அவரிடத்தில் சேரும்போது அவர் நமக்கு உணர்த்துவார், நம்மளோடு இடைப்படுவார். நம்ம அனாதைகள் அல்ல, ஒரு தகப்பன் இல்லாத, ஒரு தாய் இல்லாத ஒரு அனாதைகள் நம்ம அல்ல. அவர் நம்முடைய பரமபிதா, நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சகோதரன். ஆகையால் அவர் நமக்கு உணர்த்தி, நம்மளோடு இடைப்பட்டு, நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை தைரியப்படுத்தி நாம் அவர் அண்டை கிட்டி சேரும்படி. நீங்கள் நினைக்கலாம், என்னை யாரும் விசாரிக்கல, என் சூழ்நிலை யாருக்கும் தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். நீங்கள் அவரிடத்தில் உங்கள் இதயத்தோடு திரும்பும்போது, ஆண்டவர் சொன்ன மாதிரி, இதோ நான் வாசப்படியில் இருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் வாசப்படியில் இருக்க வேணாம் ஆண்டவரே, இந்த இருதயமாகிய ஆலயத்தில் நீங்கள் வந்துருங்க ஆண்டவரே, என்னோடு தங்கியிருங்க ஆண்டவரே. நீ என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரயாணித்திருங்க ஆண்டவரே. என் ஆலயமாகி இருதயத்தில் நீங்கள் வந்துருங்க ஆண்டவரே, இதில் தங்கியிருங்க ஆண்டவரே. இதில் தங்கியிருக்கும்போது உங்களுக்கு பிரியமில்லாததையெல்லாம் என் வாழ்க்கையில் நீக்கி போடுங்க ஆண்டவரே. கடினமாக இருக்கேன், பட்சிக்கிறேன், வார்த்தை கடினமாக பேசுகிறேன், இப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்தெல்லாம் ஆண்டவரே என்னை மாற்றிருங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய இருதயத்தை திறந்து தர ஆண்டவரே. நீங்கள் என்னில் வாசமாக இருந்துருங்க. வாசமாக இருந்து எனக்கு போதித்து என்னை உணர்த்துங்க ஆண்டவரே. நெருக்கமாய், இயேசுவோடு நெருக்கமாய் வாழ்கிற வாழ்க்கை, அதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், உங்களுடைய சூழ்நிலையில், நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்ப சூழ்நிலையில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் வாழ தேவன் உங்களுக்கு, நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்படி வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. அவர் வல்லமையுள்ள தேவன். சகல அதிகாரமும் அவருக்கு கீழே தான் இருக்குது. அந்த எபேசியர் 1:20 வாசிக்கிறோம், துரைத்தனங்களும் அதிகாரமும் வல்லமையும் கர்த்தத்துவமும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்படின்னா சகலமும் அவருக்கு கீழே இருக்குது. இவரோ, நம்முடைய ஆண்டவரோ எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார். உங்களுக்கு வேணால் பலன் இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் மேலே இருக்கிறார். ஆண்டவரே, சகல ஆளுகையும் யார் கையில் இருக்காண்டா? உம்முடைய கையில் இருக்க ஆண்டவரே. நீர் எங்கே இருக்கிறீங்கன்னா பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறீர், சிங்காசனத்தில் இருக்கிறீர். அந்த சிங்காசனத்துக்கு கீழே தான் எல்லாம் இருக்குது. அதனால் நாம் பயப்படாமல் அவரண்டை கிட்டி சேர்ந்து, ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன் ஆண்டவரே, என்னுடைய ராஜா, என்னுடைய இரட்சகர். உம்மாலே ஆக முடியாத ஒரு காரியம் இந்த பூமியில் எதுவும் இல்லை ஆண்டவரே. ஆகையால் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் கிட்டி சேர்ற ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்க ஆண்டவரே. கூப்பிட தூரத்தில் நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. அவர் நமக்கு ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் நமக்கு சமயமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நேரத்திலும் அவரிடத்தில் நாம் கிட்டி சேரலாம். நம்முடைய பிரச்சனையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் அவரை நாம் விசுவாசிப்போம். நம் இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேருவோம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. ஆமேன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7 நாம் வாசித்தோமானால்,
அவர் சொல்லுகிறார், மாயக்காரரே உங்களை குறித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள் அப்படின்னு ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் உணர்வடைந்தேன். இந்த நாட்களில் அவர் அன்றைக்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசினார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இது நாம் ஒவ்வொருத்தரும் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறேனா, இல்லை நான் அவருக்கு தூரமாக இருக்கிறேனா? நான் தேவனுக்கு சமீபமாக இருந்தேன்னா அவர் பேசுகிறது நம்முடைய காதுகளில் விழும், நான் நன்றாய் கேட்க முடியும். ஆனால் தூரமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியாது. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் சத்தம் போட்டு தான் கூப்பிட மாதிரி இருக்கும். என்னுடைய குடும்பங்களில் பார்த்தோம்னா, வீடுகளில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது சில சமயத்தில் வீட்டில் ஒரு சத்த நாடி இருப்போம், திடீர்னு வெளியில் விளையாட ஓடி போயிடுவோம். அப்போ சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. வந்துட்டு போவோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கை. தேவனோடு இசைந்திருப்போமானால், தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்குமானால், அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போமானால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்வார், மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில், மார்த்தாளே நீ பற்பல காரியங்களை குறித்து தேங்குகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் அவருடைய சத்தத்தை நான் கவனமாய் கேட்க முடியும். நான் அவரை விட்டு தூரமாய் போகிறேன், வேலை தான் செய்கிறேன், எவ்வளோ காரியங்கள் செய்கிறேன். நம்முடைய குடும்பத்துக்காக நான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, உழைக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் தேவனுடைய பாரிசத்தில் அமர்வதற்கோ, தேவனை தேடுவதற்கோ, வேதம் வாசிக்கிறதுக்கோ, ஐக்கியப்படுவதற்கோ எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் தேவன் பிரியமாக இருப்பாரா? ஒருபோதும் பிரியமாக இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, நாம் எங்கே வேலை செய்தாலும் என்ன செஞ்சாலும் ஒரு கண் தேவன் மேலேயே நோக்கமாக இருக்கணும், தேவனுடைய சத்தத்துக்கு கவனமாக இருக்கணும். எவ்வளவு அலுவல்கள் தான் இருக்கட்டுமே, வேலைகள் இருக்கட்டுமே, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் அப்படி தான் இருந்தாங்க. அவருடைய முகத்தை அவர் மறைக்காமலும், வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அவர் அருவருக்காமலும், அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவே கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய பாவங்கள் தான். இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதுன்னு இருக்குது. நான் பாவத்தை குறித்து நான் உணர்வுள்ளவனாக இருக்கணும். அக்கிரம சிந்தை இடத்தில் இருக்குமானால் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டார். இந்த நாட்களில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோமா? கேட்டோம். அவர்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. நான் சபைக்கு வரலாம், வேதம் வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், ஆனால் தேவனுக்கும் எனக்கும் வெகு தூரம் இருக்க முடியும்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த ஆதியில் தேவனுக்கும் எனக்கு இருந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த நொறுங்குதல், அந்த பணிவு, அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒப்புரவாகுதல், இதெல்லாம் அந்த நாட்களில் நம்ம இடத்துல இருக்குதா? அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே தேவனை தேடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருப்போமானால் தேவன் நம்மை அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்க முடியும். வீட்டில் பார்த்தோம்னா சில பிள்ளைகள்கிட்ட ஒன்றுமே சொல்லவே முடியாது. அவங்க கேட்க மாட்டாங்க, சொன்னதை கேட்க மாட்டாங்க. 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு சில பிள்ளைகள்கிட்ட தான் சொல்கிற வேலையே திரும்ப திரும்ப சொல்ல முடியும். ஒரு சில பிள்ளைகள்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் முறுமுறுக்கவும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அநேக சூழ்நிலைகளில் தாய் தகப்பனாக இருந்தாலும் ஒரு பிள்ளைகள்கிட்ட நடக்கிறது மாதிரி ஒரு பிள்ளைகள்கிட்ட நடக்க முடியாது. அது மாதிரி ஸ்கூலோ காலேஜோ நடக்கும்பொழுது ஒரு சில பேர் கவனமாக கேட்பாங்க, ஒரு சில பேர் செல்லை பார்த்துக்கிட்டோம், புத்தகத்துக்குள்ளார எதையாவது பார்த்துக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, சமயத்தில் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் 4-5 பெஞ்சை தூக்கி போட்டு அதில் உட்கார சொல்லிடுவாங்க. அவங்க நீ வந்தாவா வராட்டினா போ, எந்த பிரச்சனையும் அவங்கள எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். ஆனால் வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போகுது, காலேஜ் போகுதுன்னு. இப்படி தான் பிரியமானவர்களே, நாம் சபைக்கு வரலாம், ஆண்டவரை நான் அட்டெண்டன்ஸ் போடலாம். ஆனால் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? நான் கடவுளுக்கு பயப்படுகிறேனா? கடவுளுடைய வார்த்தையின்படி நான் வாழுறேனா? அவருக்கு நடுங்கிறேனா? நான் சபையை கனம் பண்ணுகிறேனா? சகோதரனை கனம் பண்ணுகிறேனா? கடவுளுடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவிசாய்க்கிறேனா? இந்த நாட்களில் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் ஒரு காலத்தில் நான் யோசித்து பார்ப்பேன். இப்பொழுதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம்னா யூடியூப்பு, இன்றைக்கி இருக்கிற சிஎஃப்சி செய்திகள், இதெல்லாம் ரொம்ப மலிவாக போயிட்டு நிறையா கிடைக்கிது நமக்கு. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க சபைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஒரு சமயம் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முற்பாடு ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக தஞ்சாவூர் போயிருந்தேன். அப்போ பிரதர் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, ஒரு சகோதரர் தஞ்சாவூர்லேருந்து ஒரு இடத்துல இருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு சகோதரனை, சபைக்கு வருகிற ஒரு சகோதரனை பார்க்குறதுனா அவ்வளவு ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவரை சந்திக்க போனேன். பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் உட்காந்துருந்து பேசியிருந்துட்டு மத்தியானம் சாயங்காலமாக கிளம்பி வந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு ஊரில் இருக்கிறோம், ஒரு சபையில் இருக்கிறோம், இன்றைக்கி அநேகர் இருக்கிறோம். அப்படி ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஒரு சமயம் பார்த்தோம்னா காலையில் ஒரு 5 to 5:30 நினைக்கிறேன், ஆத்மீக யாத்திரைன்னு செய்தி ஓடும் ரேடியோவில். அந்த செய்தி பார்த்திங்கன்னா அந்த டயத்துக்கு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1/4 மணி நேர செய்திக்கு கவனமாக முழிச்சிருந்து, எங்கள் வீட்டில் ரேடியோ இருக்கும், அந்த செய்தி மட்டும்தான் போடுவோம். அந்த அளவுக்கு ஒரு தாகமும் ஏக்கமும் இருந்தது ஒரு காலத்தில். அந்த செய்தியை கவனமாக கேட்போம். அந்த பாட்டு, அதில் ஒரு பாட்டு முன்னாடி பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும் பொழுதே அந்த பாட்டை நான் எழுதிடுவேன். எழுதிவிட்டு அந்த பாட்டை எப்படியாவது நான் பாடணும்னு சொல்லி பிரயாசப்படுவேன். எப்படியாவது எங்கேயாவது அந்த பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா ஓடி போய் அந்த பாட்டை கற்றுக்குவேன். அது மாதிரி ஒரு சமயம் இங்கே மணவாளூர் தான் சொல்கிறேன், மாதா கோவிலில் இயேசு ராஜா ஏழை என் நஞ்சம் தேடி வந்தீரோன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முற்பாடு அந்த பாட்டு ஒரு ட்ரிப்பு ஓடினது. அந்த பாட்டினுடைய வரியை கேட்குறதுக்கு எங்கள் பக்கத்தில் கொல்ல பக்கத்துலேருந்து பாலத்தடி வரைக்கும் ஓடிருக்கேன். ஓடி போய் அந்த பாட்டை எழுதியிருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் மேல் ஒரு காலத்தில் ஒரு அக்கினி இருந்தது நம்முடைய வாழ்க்கையில், தேவனை தேடுவதற்கு. சில பேரை பார்த்தோம்னா சொல்லுவாங்க, ஆதி காலங்களில் நான் சினிமா பார்க்குறதில்ல, நான் அப்படிலாம் இருந்தேன், நான் மன்னிப்பு கேட்டேன், நான் ஒப்புரவாக இருந்தேன், எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? குளிர்ந்து போய்விட்டது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மீட்டிங் பார்த்தோம்னா அங்கே மணவாளூரில் இருக்கும்பொழுது சின்னோண்டு இடம் தான். ஆனால் இன்றைக்கி அங்கே வந்த டிக்கெட்டு கூட இன்றைக்கி சபையில் இங்கே இரவாஞ்சேரியில் கட்டடம் கட்டி கூட வருவதில்லை. அந்தளவுக்கு குளிர்ந்து போயிட்டு வெதுவெதுப்பாக போயிட்டோம். பிரியமானவர்களே, நான் அப்படி தான் உணர்வடைகிறேன். இந்த நாட்களில் நான் ஆழமாய் மனம் திரும்ப நான் விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் செய்தி கேட்டேன். அதாவது இன்று அவருடைய சத்தம் டெய்லி டிவோஷன் பிரதர் சாக் பிரதருடைய செய்தி கேட்டேன். நான் கேட்டு முடித்ததுக்கு பிற்பாடு அந்த செய்தி எனக்கு மறந்தே போச்சு.
என்ன ஆண்டவரே என்னுடைய இருதயம் இவ்வளவு கடினமாக போயிட்டு, நான் அதுக்கு முன்னெல்லாம் நன்னிடத்துலேயோ இல்லை கான்ஃபரன்ஸ்லேயோ அந்த முழு கான்ஃபரன்ஸ் செய்தியையும் கவனமாக கேட்டு அப்படியே எழுதிடுவேன். திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்ணி வீட்டிலலாம் அந்த செய்தியை கேட்பேன். எப்போ யார் எந்த செய்தி பேசுனாங்கன்னாலும் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வாஞ்சிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் அன்றைக்கி செய்தி கேட்டுட்டு அந்த செய்தியை மறந்து போச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு நான் உணர்வோடு இருந்தேன். ஆண்டவரே, நான் எவ்வளவாய் நான் திருப்தி உள்ளவனாக போயிட்டேன். என்னுடைய இருதயம் எவ்வளவு கொழுத்து போச்சு, எவ்வளவு நான் வெதுவெதுப்பாக போயிட்டேன். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாகி போய்விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. நான் உம்முடைய வார்த்தைகளை நான் அசட்டை செய்து விட்டேன், நான் அலட்சியமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக நான் துக்கப்பட்டேன். பெரியமானவர்களே, அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் உம்முடைய வசனத்தையோ உம்முடைய வார்த்தைகளையோ நான் அசட்டை பண்ணக்கூடாது. நான் செய்தி கேட்டால் கூட நான் அதை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, அந்த அபிஷேகத்தோடு என்ன ஆவினால் சகோதரர்கள் பேசுகிறார்களோ அந்த ஆவினால் நான் நிரப்பப்படணும். ஆண்டவரே, நான் உணர்வில்லாதவனாய் நான் போயிடணும்னு சொன்னால் கெட்டு போயிடுவேன். சபை இருக்குது, சத்தியம் இருக்குது, சகோதரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு முன்மாதிரியான சகோதரர்கள் மாதிரிகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சபையில் இருந்தும் நான் கெட்டு போயிட முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக உணர்வடைந்தேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த வார்த்தை என்னை திரும்பவும் ஒரு செக் பண்ணிக்கும்படி நான் ஏற்கனவே உணர்வடைந்த ஒரு காரியம்தான். ஆண்டவரே, அவருடைய உதடுகளோ என்னை கனம் பண்ணுகிறது, அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக போயிட்டு. ஒரே ஒரு வசனம் நான் கடந்த நாட்களில் தியானித்ததை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். நான் ஒரு நாள் பிரதர் திருக்காட்டுப்பள்ளி சகோதரர் பிரதர் விக்டர் பேசின வார்த்தையை நான் கேட்டேன். எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. ஐந்து 12 நான் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறனாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையராய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பிரியமானவர்களே, நாம் சபைக்கு வந்து 15-20 வருஷங்கள் ஆன மனுஷர்கள் கூட இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், இப்படி மூல உபதேசங்களை திரும்பவும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறதுனாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பால் உண்கிறவன் என்ன செய்வான்? ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோமா? ஒரு குழந்தை 1 வயசு 1.5 வயசில் பால் குடிக்கிறது நல்லது. ஆனால் அதே குழந்தை அந்த முதல்ல பால் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ரப்பர் பாட்டில் போட்டு அதை தாய்ப்பாலத்துக்கு பிற்பாடு குடிக்க ரொம்ப பழக்குவாங்க. அதுக்கும் பிற்பாடு அது டம்ளர்லேயோ மற்றதுலேயோ பழக்குவாங்க. கொஞ்ச நாள் 1 வருஷம் ஆனதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஆகாரத்தை பிசைஞ்சு ஒரு இட்லியோ மற்ற காரியத்தையோ அதுக்கு ஊட்டுவாங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு 15 வருடம் ஆகியும் சாப்பிடுவதற்கோ தானாக இது பண்ணுறதுக்கோ பழக்கம் இல்லாமல் அது பாலை குடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும்? அது திடகாத்திரமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. பிரியமானவர்களே, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. தேவனுடைய பார்வையில் அநேகர் 10 வருடம் 15 வருடம் ஆகியும் இன்னும் எப்படி இருக்கும்? பலமான ஆகாரத்தில் வேத வசனத்தின்படி வேத வசனத்தின் மேல் பிரியமாக இல்லை. யோசிச்சு பாருங்கள். நான் சமயத்தில் பார்ப்பேன், எங்கள் பாப்பா பிள்ளைங்க பார்த்தோம்னா அதுக்கு இட்லியோ சாப்பாடோ கொடுத்தோம்னா சடார்னு வாங்கிக்காது. சமயத்தில்
ஏதாச்சும் ஒரு பூரியோ இல்லை மற்ற அந்த இது காரியம்னு சொன்னால் அதுவும் பார்த்தோம்னா ப்ராக் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை வளர்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் சாதம் ஊட்டுறதுன்னா எவ்வளோ சிரமம்னு. அந்த காலத்தில் வந்து சாப்பாடு வந்து ஈஸியாக மண் தரையில் கூட ஊட்டி போட்டு அது தானே எடுத்துக்கிட்ட நாட்கள் உண்டு. இப்போ உள்ள காலகட்டங்களில் சாப்பாடு ஊட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. செல்லை காமிக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ காரியங்கள் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி எவ்வளவோ நவீனமான சாப்பாடெலாம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இப்போ பீஸா, இன்னும் பார்த்தோம்னா ஏராளமான நொறுக்கு தீனி வகைகள்லாம் வந்துட்டு நம்ம காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா வாங்கி கொடுக்குறோம், வசதியாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதுகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை பழக்கப்படுத்திவிட்டோம்னு சொன்னால் அது சுத்தமாக சாப்பாடே சாப்பிடாது. இதே போல் தான் பிரியமானவர்களே, இன்றைக்கி இருக்கிற நவீனமான உலகத்தில் நாம் பைபிள் எடுத்து வேதம் வாசிக்கிறதையே அநேகர் விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா செல்லுலேயே இன்று அவருடைய சத்தத்தை காதால் கேட்கலாம், டெய்லி டிவோஷன் கேட்கலாம், மெசேஜாக கேட்கலாம். அதை கேட்குறோமோ கேட்கலையோ அந்தளவுக்கு இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா அநேக வஞ்சிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எங்கே போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. நான் அப்படி தான் உணர்வு அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நான் மனம் திரும்புவோம், நம்மை மாற்றிக்கொள்வோம். பலமான ஆகாரம் நாம் தேவனுடைய பார்வையில் புருஷர்களாய் ஸ்திரீகளாய் அவருக்கு புத்திரராய் இருக்க வேண்டிய நாம் இன்னும் குழந்தைகளாக இருந்தோம்னா என்ன செய்வது? அதனால் நாம் அவர் சொல்கிறார்ல அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்த அந்த விசுவாசம், ஆதியில் இருந்த அந்த அனல், ஆதியில் தேவனுக்கும் எனக்கும் இருந்த உறவு, என்ன ஒரு பிரச்சனை ஆனாலும் நான் தேவ சமூகத்தில் விழுந்தது, தேவனிடத்தில் சென்றது, தேவனுடைய சத்தத்தை கேட்டது, அதெல்லாம் விட்டுட்டு நாம் அவரை விட்டு விடுவோமானால் நம்முடைய உறவு எப்படி இருக்கும்? ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியமாய் அது கஷ்டமாக இருக்கும். ஜெபமும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதும் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதும் வந்து சுவாசத்தை போன்றது. நாம் சுவாசிப்பதற்கு கஷ்டமாக இருக்குமா? ஒரு காலமும் இருக்கவே இருக்காது. ஆனால் அதில் கோளாறு இருக்குமானால் ஏதோ நமக்கு உடம்புல பிரச்சனை தான் அர்த்தம். அதே போல் தேவனை தேடுவதற்கும் அவரோடு ஐக்கியப்படுவதற்கும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கும் நாம் தீவிரம் கொள்வோமானால், நாம் கேட்டது போல் வேத வார்த்தை ஒன்று இருக்கிறது, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கிறார்? அவர் தூரமாக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களோ அவர்களோட சமீபமாக இருக்கிறார். நான் தாழ்மையாக இருப்பேனேயானால், நான் நொறுங்கி இருப்பேனானால், நான் சமீபமாக இருப்பேன், அவருடைய சத்தத்தை கேட்பேன். அவர் எப்பொழுதுமே என் அருகில் இருப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். முதிர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். நான் அவரை விட்டு தூரமாகி போய்விட்டேனால என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களை, வரப்போகிற நாட்களில் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். நான் அவரிடத்தில் கிட்டி சேர விரும்புகிறேன். ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பிலை நிலைத்திருக்க விரும்புகிறேன். அதற்கு பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே எனக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார், போதிக்கிறவராக இருக்கிறார், புத்தி சொல்லுகிறவராக இருக்கிறார், எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கவனமாய் கேட்டு நடக்க தேவன் எனக்கும் உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிறேன். மத்தேயுவில் நம்ம கேட்டது போல், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் எனக்கு கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இதயமோ வெகு தூரமாக இருக்கிறதுன்னு. இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையின்படி என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இது யாருக்கு சொல்கிறாங்கன்னா, மாயக்காரருக்கு, அதாவது மாய்மாலம் பண்ணுறவங்களுக்கு. மாய்மாலம் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கும்போது சபைக்கு வரக்கூடிய நாம தான். உலகத்தில் ஒரு வேஷமும் சபையில் வந்து உட்காந்துட்டு ஒரு வேஷமும் போடுகிறாரா, இப்போ நம்மளை தான் சொல்கிறாரு எப்படி இருக்குது உங்களுடைய இருதயம் தூரமாக இருக்கிறது அப்படின்ட்டு. நான் இந்த வேலையெல்லாம் நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் ரொம்ப தூரமாக இருந்திருக்கேன். என்னுடைய இருதயம் வெறும் உதடினாலும் சும்மா வெளிப்புறத்தினாலும் நான் வந்து
மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்பதை நான் இந்த வேலையிலும் உணர்ந்து நான் மனம் திரும்புகிறேன். இன்னொரு காரியம், ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று நான் அது கேட்டேன் யூடியூப்பில். அது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. என்னென்னா, நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்ட்டா, நமக்கு ஒரு பரம தகப்பன் ஒருத்தர் இருக்கார், நம்மை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாக இந்த சூழ்நிலையை பார்த்து நம்மை நாமே சோர்ந்து போய் சோர்வடைகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதை குறித்து தான் அந்த ஸ்டோரி. என்னென்னா, ஒரு சோர்வுள்ள ஒரு பறவை அது எங்கே இருக்குன்னா, ஒரு வறட்சியான வனாந்தரத்தில் இருக்குது. அந்த வனாந்தரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே வறட்சி. நமக்கு தெரியும் வனாந்தரம் எப்படி இருக்குன்ட்டு. வறட்சியாக இருக்கும், பசுமையே இருக்காது, அங்கே தண்ணி இருக்காது, ஒரு அனலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு காற்று இல்லாத இடமா இருக்கும். அப்படியே காற்று அடித்தாலும் அனலில் உள்ள காற்று அடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பறவை அங்கே இருக்குது. ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. தாகமாக இருக்குது, தண்ணி கிடைக்கல. தன்னுடைய இறகெல்லாம் உதிர்ந்து விழுகுது. ரொம்ப அதோடைய துக்கம் அதால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது, ரொம்ப சோர்ந்து போய் இப்படியே இருக்கும்போது, அந்த நேரத்தில் ஒரு வெண்மை நிற புறா ஒன்று கிராஸ் பண்ணி வரும்போது இந்த பறவை கூப்பிடுது, பிரதர் இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுது. உடனே அந்த புறாவும் ஏன் நீ இவ்வளோ துக்கமாக இருக்க அப்படின்ட்டு கேட்குது. அதுக்கு சொல்லுது, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குது. நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த புறா சொல்லுது. அப்படியா, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்களா? அப்படின்னா என் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா இந்த சூழ்நிலை, இந்த துக்கம் எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுட்டு வாங்க, கேட்டுட்டு எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. உடனே சரி, கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போனேன்னா, நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த புறா போகுது. போகும்போது அங்கே போன உடனே அந்த பரலோகத்தோட என்ட்ரன்ஸில் அந்த தேவதூதன் ஒருத்தர் இருக்கார். அந்த தேவதூதன்கிட்ட போய் பேசிக்கிட்டு அது உடனே அதை ஞாபகப்படுத்தி சொல்லுது, இந்த மாதிரி நான் வர வழியில் பார்த்தேன், ஒரு கவலை நிறைந்த ஒரு பறவையை பார்த்தேன், அதோட கஷ்டம் ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது, இதோட சூழ்நிலை எப்படி மாறும், எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கும் அப்படின்ட்டு அந்த தேவதூதன்கிட்ட கேட்கும்போது அந்த தேவதூதன் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் இந்த பறவைக்கு இன்னும் 10 வருஷம் இதே சூழ்நிலையில் தான் இருக்கணுன்ட்டு எழுதி வச்சுருக்காரு அப்படின்ட்டு அந்த தேவதூதன் சொல்கிறாரு. உடனே இந்த புறாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ, இதை நான் போய் அதுக்கிட்ட சொன்னேன்னா அது இன்னும் கவலைப்பட்டு சோர்ந்து போயிடுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தேவதூதன்கிட்ட மறுபடியும் அந்த புறா கேட்குது. கேட்கும்போது, அப்படின்னா ஒன்று நீ போய் சொல்லு அந்த பறவைகிட்ட, என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி, இதை அந்த பறவையை சொல்லு அப்படின்ட்டு சொல்லுது. சரின்ட்டு அந்த புறா திரும்பி அந்த பறவையை, அந்த சொருள்ள பறவையை பார்த்து, நான் போய் பார்த்தேன், இதை பற்றி கேட்கும்போது ஒன்று சொன்னாங்க, நீ எல்லாவற்றுக்கும் நன்றி, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி, இதை உன்னை எப்போதுமே சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது போயிடுது. இதுக்கு ஃபஸ்ட்டில் புரியல, என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. சரின்ட்டு ஓகே அப்படின்ட்டு இருந்துடுது. அதுக்கப்புறம் நாட்கள் போகும்போது இன்னும் அதிகமான வறட்சி. உடனே அது ஞாபகப்படுத்துது, ஓகே இதை சொல்ல சொன்னாரே அப்படின்ட்டு, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் தன்னுடைய இறகெல்லாம் மறுபடியும் வெயிலின் தாக்கத்தினால உதிர்ந்து விழுது. அதுக்கு உடனே ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுது. ரொம்ப தாகம் வருது, எங்கே போய் தேடி பார்த்தாலும் தண்ணியே கிடைக்கல. உடனே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுது. காற்றுல அந்த கிளையிலேருந்து கீழே விழும்போது சோர்வில் சொல்லுது, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்ட்டு. இப்படியா அதோட நாட்கள் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கொஞ்ச நடந்து போயிட்டே இருக்குது அந்த வனாந்தரத்துலேயே. திடீர்னு பார்த்தா ஒரு கருமேகம் சூழ்ந்து அப்படியே வருது, மழை பெய்யுது. மழை பெய்யும்போது இதுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவ்வளோ வறட்சியில் அது இருக்குது. பார்த்தா மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணியாக ஆகுது, பசுமையாக மாறுது. தன்னோட இறகெல்லாம் வலுப்பெற்று மறுபடியும் புது இறகு வருது.
உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே சூழ்நிலை எல்லாம் மாறிடுது. மாறின உடனே இப்படியா சந்தோஷமாக அது பாடி தெரியுது. அந்த இந்த டெசர்ட்டில் பாடி தெரியும் போது அந்த புறா மறுபடியும் வருது, அந்த வெண்புறா மறுபடியும் வருது. வரும்போது ஒரே ஆச்சரியம், என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே. இந்த கடவுள் தேவதூதன் 10 வருஷத்துக்கு இந்த சூழ்நிலை இருக்கணும்னு சொன்னார். 10 நாள் தானே ஆகுது, இதுக்குள்ளே எப்படி இருக்கே, இது நான் கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு உடனே மறுபடியும் பரலோகத்துக்கு போய் அந்த தேவதூதன்கிட்ட கேட்குது இந்த புறா, என்ன நீங்கள் 10 வருஷம் ஆண்டவர் இந்த சூழ்நிலை இப்படியே தான் இருக்கும் ஆண்டவர் எழுதியிருக்காருன்னு சொன்னீங்களே, இப்போ 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே சூழ்நிலையெல்லாம் மாறி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஏன் தேவதூதன் சொல்கிறாரு, அது உண்மையாக தன்னுடைய இருதயத்திலேருந்து தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய இருதயத்திலேருந்து சொன்னதுனால 10 வருஷம் வச்சுருந்த அந்த சோதனை 10 நாளில் ஆண்டவர் அதோட விசுவாசத்தின்படி மாற்றிட்டாரு அப்படின்ட்டு அந்த தேவதூதன் சொன்னார். இதுலேருந்து என்ன நமக்கு புரியுதுன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நம்ம சூழ்நிலை எல்லாமே அவருக்கு தெரியும், நம்ம எந்த வழியாக நடந்து போகிறோம் எல்லாவற்றையும் அவர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அவரை மறந்துறதுனால தான் நம்ம அதே சோறுக்குள்ளாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த புறா மாதிரி அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றுக்கும் நன்றின்னு சொன்னதுனால தன்னுடைய விதியே 10 வருஷம் உள்ள அந்த விதியையே மாற்றி 10 நாளில் மாற்றிட்டார். இந்த கதையை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப உற்சாகம் அடைஞ்சேன். ஆமாண்டவரே, நான் நிறையா டைமில் இந்த மாதிரி மறந்துட வேண்டியதாக இருக்குது, நீ எவ்வளோ அன்புள்ள தகப்பனாக இருக்கீங்க, எந்த சூழ்நிலையிலும் உமக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கணுன்ட்டு உணர்த்தப்பட்டேன். தேவன் அப்படியா அதை மறவாமல் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று எல்லா சூழ்நிலையிலும் அப்படியாய் வாழ தேவன் உதவி செய்வார் என்று என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தாமே. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் அதில் 34, 35, 36, 37 மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 34லேருந்து 37 வரைக்கும் வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற அந்த நாட்களில் பாவம் முளைக்கிற இடம் எதுன்னா நம்முடைய இருதயம்தான். ஆனால் அதே இருதயத்தில் நன்மையும் அங்கே இருதயத்தில் முளைக்கும், நன்மையும் உண்டாகும். அப்போது பாவம் முளைக்கும்போது, பாவம் எழும்பும்போது நான் ஞானமுடையவனாக இருந்து கூக்குரலிட்டு புலம்பி, ஆண்டவரே எனக்கு கசப்பு இருக்குது, மன்னிக்க முடியாத இருதயம் இருக்குது, பண ஆசை இருக்குது, கவலை இருக்குது, பயம் இருக்குது, என்னுடைய இருதயம் கெட்டுட்டு சொல்லி நான் கூக்குரலிட்டு புலம்புவேனானா, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி எனக்குள்ளே இருக்கிற அந்த பாம்பின் விஷமாகி இருக்கிற அந்த பொல்லாத தன்மையிலிருந்து அவர் எனக்கு விடுதலையை கொடுப்பாங்க. ஆனால் அதை குறித்து நான் அக்கறையற்றவனாய், அதை குறித்து நான் எவ்விதமான சலனமும் இல்லாதவனாக இருப்பேனானால் அது என்ன ஆகும்னா, அது வேறு விட ஆரம்பிச்சிடும். மேலேயும் அது என்ன வளர்ந்து அது கனி கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும். கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், இப்படி பொல்லாத குணத்தையும் மேலே காய்க்க ஆரம்பிச்சிடும். கசப்பாகிய வேறு உள்ளேயும் முளைச்சி உள்ளேயும் போயிடும் இருதயத்தில். ஆனால் உணர்வுள்ள இருதயம் கொண்டவர்கள் தவிப்பாங்க.
ஒரு துண்டு என்னுடைய சட்டையிலேயோ உங்களுடைய சேலையிலேயோ ஒரு துண்டு நெருப்பு விழுந்துட்டா அது எவ்வளோ நேரம் நீங்களும் நானும் வச்சுருப்போம்? ஒரு நொடி பொழுதில் அந்த நெருப்பை தட்டி விட்டுறது போல் பிசாசானவன் நம்முடைய இருதயத்தில் கசப்பையோ வைராக்கியத்தையோ சந்தேகத்தையோ அவன் போடும்போது நான் உடனே வாயினால் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் இருதயம் இப்படி கெட்டுட்டு, இதை என் புருஷனுக்கு தெரியாது, இது என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னோடு இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஆனால் கசப்பான விதை ஒன்று விழுந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அது முளை எலும்பிருக்கு என்று சொல்லி புலம்புவோமானால் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி அதிலிருந்து நம்ம விடுவிப்பாங்க. நான் இதை பல நாள் நான் பார்த்துருக்குறேன். இப்போ பாவமும் உள்ளே விழுந்து முளைச்சி வர்றதுக்குள்ளேயே பிடிங்கணும். அப்படி அதை குறித்து நம்ம கவலையற்று இருப்போம்னா அது என்னாகும்னா அது 1, 30, 100, 60 போய் முள்ளு காடாகி வாழ்க்கை சீரழித்து சின்ன பின்னமாக ஆக்கிடும். அப்போது அந்த இருதயத்தில் சத்துருவாகிய சாத்தான் விதைப்பதற்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் ஞானமுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து அந்த இருதயத்தில் விழப்பட்ட சத்துருவாகிய சாத்தானுடைய விதையை எடுத்துட்டு தேவனுடைய வசனமாகிய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்து தியானித்து அந்த வார்த்தை உள்ளே வேறு விடவும் அது கனி கொடுக்கவும் சாந்தமும் அமைதலும் பொறுமையும் தயவும் இச்சையடக்கமும் சந்தோஷமும் சமாதானமாகி அந்த கனி கொடுக்க இந்த வேறு உள்ளே போக அங்கே என்ன செஞ்சாங்க, நம்ம இடம் கொடுக்கணும். அதாவது களம் முளைக்கிறதுக்கு நீங்கள் எந்த பிரயாசமும் பட வேண்டாம். ஆனால் ஒரு செடி உண்டாவதற்கு ஒரு வெண்டி செடியோ தக்காளி செடியோ இல்லை வயல் நிலமோ பயிர் உண்டாவதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். களம் முளைக்கிறதுக்கு நீங்கள் எந்த பிரயாசமே பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே களை முளைச்சிரும். முளைச்சி அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. அது அவ்வளோ வீரியமாக இருக்குது. அது சீமை காட்டாமணி அந்த நெய்வேலி காட்டாமணிலாம் ஒரு துண்டுடைய நிலத்தில் சும்மா அப்படி போட்டாவே போதும், அது முளைச்சி வந்துடும். ஆனால் ஒரு தென்னை மரத்தையோ ஒரு தேங்காயையோ ஒரு வாழைக்கண்டோ சும்மா தரையில் போட்டால் அது வருமா? அது வராது. அது குழி வெட்டி மண்ணை எடுத்து அதுக்கு உரம் போட்டு அது மண்ணை பக்குவப்படுத்தின்னு தான் அது தென்னை மரமோ வாழை மரமோ உருவாகும். அப்போது என்னுடைய இருதயத்தில் 2 காரியம் நடக்கணும். என்னுடைய இருதயத்தில் தீமை நடப்பதற்கு நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே முள்ளுக்காடு மாதிரி கோபமும் எரிச்சலும் பொறாமையும் எழும்பிடும். ஆனால் நான் என் இருதயத்தை சுத்தமாக்குவதற்கு நான் பிரயாசப்படலைன்னா என் இருதயம் கெட்டுரும். ஆனால் நான் பிரயாசப்படுவேன். ஆனால் களை முளைக்குது, அங்கே ஏதோ ஒன்று கரடு முடா காணப்படுது, அதை பிடுங்கணும். உடனே அதை பிடுங்குவேனானா நல்ல செடி அங்கே உருவாகும். அதான் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கினாக்கா, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனும் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவளை எடுத்து காட்டுகிறான். உங்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இருதயம் கெட்ட பொக்கிஷமாக இருக்கணும். இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்காங்க. நம்முடைய இருதயம் வாயின் வார்த்தைக்கும் நம்முடைய இருதயத்துடைய நினப்புக்கும் 2க்கும் ஒத்து இருக்கா? ஏன்னா அந்த நாளில் இருந்த பரிசேயர்கள், அந்த நாளில் இந்த வேத பாதகர் ஜனங்கள் இருதயம் வேற, வார்த்தை ஒன்று. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, அவங்க வார்த்தையெல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் இருதயத்தில் அவங்க நம்பி செய்கிற முட்டாள்தனமான காரியங்களும் அதை மாதிரி செஞ்சிடாதீங்க. வாயின் வார்த்தைப்படி செய்யுங்க, வாயின் வார்த்தை மாதிரி சொல்கிறத கேட்டு செய்யுங்க, ஆனால் அவங்க செய்கிறது மாதிரி செஞ்சிடாதீங்க. அப்படின்னா சில பேர் அழகாக பேசுவாங்க,
அழகாக புத்தி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே காரியத்தை பார்த்தா அவங்களுடைய நிலைமை கண்ணா அப்படின்னான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்க செய்கிற மாதிரி செஞ்சிடாத. அவங்க இப்போ நடந்துக்கிட்டாங்கல்ல, அவங்க இப்போ நடந்துக்கிட்டது மாதிரி நடந்துடாத நீ. ஆனால் அரை மணி நேரம் ஃபோனில் பேசுனாங்கல்ல, அது நல்ல பேச்சு தான், நல்லா பேசுனாங்க, ரைட். ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் பொல்லாத பொக்கிஷத்தில் அவங்க நடந்தாங்களே வீட்டில், அந்த மாதிரிலாம் நீ நடந்துடாத, நீ ஜாக்கிரதை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, யோபுல்னு தான் நினைக்கிறது, எனக்கு சரியாக தெரில அந்த வசனம் எங்கே இருக்குன்னு. ஆனால் ஒரு வசனம் இருக்குது, என் வாயின் வார்த்தை இருதயத்துக்கு ஒத்து இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேனோ அதை வாயின் வார்த்தைக்கு ரெண்டும் ஒத்து இருக்கு. நீங்களும் நானும் அப்படி தான். என்னுடைய வாயில் நல்ல பொக்கிஷத்தில் நல்லது எடுத்து காமிக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஏற்கனவே நம்ம கெட்டு போனவர்கள், இந்த பூமியோடு ஒத்த விஷக்காரர்களாய் நம்ம நடந்தோம், சரிக்கு சரி நின்னோம், தீமைக்கு தீமை செஞ்சோம். யாராவது எனக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு தீமை நடக்கணும். இதுதான் நம்முடைய சுபாவமே. இதுதான் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நம்மளை பகைச்சவங்களுக்கு இதான் தீமை நடக்கணும், நம்ம எதிர்த்தவங்களுக்கு தீமை நடக்கணும். நான் செய்யாட்டாலும் யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சாக்கா நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. அவ்வளவு கேவலமும் கேடுகட்ட மாம்சம் கொண்டவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமி நாட்களில் உன்னை தீமை செய்கிறவர்களுக்கு, உன்னை பகைக்கிறவர்களுக்கு, உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய், அவளுக்காக ஜெபம் பண்ணு. இது நம்முடைய குருநாதருடைய குணலட்சணம். இது அம்மா சீக்கிரம் நமக்கு வந்துடுமா? அம்மா சீக்கிரம் வராது. நீங்கள் களையை பிடுங்கணும், களையை எடுக்கணும், களையை பிடுங்கணும், அழணும், புலம்பணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்யட்டும், ஆண்டவரே என்னை எதிர்க்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க, என்னை உதவாகிறேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் அவளை ஆசீர்வதிக்கட்டும். இது பரலோகத்துடைய குணலட்சணம், பரலோகத்துடைய சுபாவம். இப்போ இங்கே நல்லது இருந்தால் தானே நல்லது வாய் வழியாக வரும். இங்கே கெட்டது இருந்தால் இது எப்படி வாய் வழியாக வரும்? இங்கே வரல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க சொன்னாக்கா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். யார் சொல்கிறாரா? நியாயாதிபதியாய் வரப்போகிற அந்த இயேசு சொல்கிறார், மவனே மவளே நீ பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையே. ஏதோ வந்துச்சு போணுச்சின்னு பேசுகிறார், ஜாக்கிரதை. முட்டாள்தனமாக பேசிடுறோம் சமயத்தில், ஆனால் மனம் திரும்பிடணும். இப்போ நீ பேசக்கூடாது இந்த வார்த்தையை, இப்போ இந்த வார்த்தையை பேசுனது தப்பு. ஏதோ புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை மனைவிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு வார்த்தையை தப்பாக பேசிட்டோம். மனைவியை புருஷனை பார்த்து, இல்லைங்க ஏங்க நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, இந்த வார்த்தையை ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் இந்த வார்த்தை உங்களோட வாயில் வரணும்னு சொன்னாங்கனாக்கா, பல முறை என்னுடைய ஒய்ஃப் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்காங்க, என்ன நீங்கள் போய் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? ஆமாம், தப்பு, நான் முட்டாள்தனம் சொல்லிட்டேன். இல்லை சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது சொல்லி நான் ஒத்துருக்கிறேன், என் இருதயத்தில் ஒத்து மனம் திரும்பி இருக்கிறேன். நீங்களும் நானும் அநேக விஷயங்களில் முட்டாள்தனமாய் வார்த்தை வந்துடுது, உடனே மனம் திரும்பிடணும், ஐயோ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுங்கனாக்கா, உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வாயினாலே நீ குற்றவாளி என்று. நீ குற்றவாளி ஆகிறதும் நீதிமான் ஆகிறதும் எதில் தெரியுமா இருக்குது? உன் நாவில் இருக்குது. பயப்படணும். இந்த நாளில் இருந்து ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். சந்தியில் போன ஒரு ஃபோன் வந்துருச்சு அன்றைக்கி உலகத்தில். சந்தியில் போன ஒரு ஃபோன் இன்றைக்கி பாவம் இந்த ஃபோன் மூலமாக உலகம் பூரா இன்றைக்கி பரவி இருக்குது. பொய்யும் பித்தலாட்டும், குறை சொல்வதிலும் முறுமுறுப்புதலும் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? மானிட்டு ஃபோனு தான் அவனை நரகத்துக்கு, முழு ஆளும் நரகத்துக்கு தள்ளுது.
நம்ம வாசல்னு பேசுவான். எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா, நான் மல்லிகையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேம்மாம்பா. எங்கே? நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டு. எங்கெங்க நிற்கிறீங்க? தோ பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன்பா. இங்கே இவன் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறான், நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன்ம்மா. எங்கே? நம்ம வாசப்படியா. ஒரு முறை ஒரு பொண்டாட்டி அம்மா அங்கே வாசல் அங்கே நிப்பாட்டி விட்டு இங்கே போயிட்டு வர சத்த இருன்னுட்டு அவன் வந்துட்டான். அந்த அம்மா பின்னாடியே வந்துட்டு எங்கே போகிறாரு இவருன்னு வந்தா அதுவும் வந்து நிற்கிதுங்க வாசல். அடி ரகலை நடக்குது. இப்படி பொய்யுக்கும் பித்தலாட்டத்துக்கும் ஃபோன் இருக்க. ஐயோ, வாயின் வார்த்தை இருக்க. நீங்களும் நானும் பயப்படும். வாயின் வார்த்தையை கொடுத்து சாக்கிற. சில பேர் யோசிக்கிறதே இல்லை, வாயை திறக்கும் போது யோசிக்கிறதே இல்லை. அது என்னன்னா உங்களுக்கு தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை அவங்களுடைய இருதயத்தில். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காலை தொட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தையை ஜாக்கிரதையாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க, தேவனுக்கு பயந்து பேசுங்க. தேவன் என்னை கவனிக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும். தேவனை என்னை கவனிக்கிறாருங்கிற உணர்வு எப்பொழுது இருந்துட்டாவே 95% பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். 99% பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். எப்போன்னா, ஆண்டவர் என்னை கவனிச்சிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் வாயின் வார்த்தையை மாத்திரம் இல்லை, என் சிந்தையையும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. என் இருதயத்தில் என்ன யோசிச்சுட்டு இருக்குங்கிறதையும் அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்கங்கிற உணர்வு மட்டும் எனக்கு இருந்துட்டா, நான் அநேகமாக இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் செய்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இது யார் சொல்கிறார்? நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். உன் வாயின் வார்த்தை உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும், உன் வாயின் வார்த்தை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். தம்பி சதீஷ் சொன்னது போல், தீமை நடக்குதா? தீமை செய்கிறாங்களா? ஏதோ ஒரு நன்மை இருக்குது. ஆனால் இப்போது அது நன்மைன்னு எனக்கு தெரியாட்டாலும் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். அவ்வளோ. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன், குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்காக செபிக்க போகிறேன், அவங்களுக்காக செபிக்கிறேன். என்னை தூஷிக்கிறாங்களா, என்னை நிந்திக்கிறாங்களா, என்னை தவறாக புரிந்து கொள்கிறாங்களா, நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த ஆவியில் நீங்கள் நானும் நிரம்பி இருந்துட்டா குறை சொல்கிறது, முறுமுறுப்பு, வருத்தம், கசப்புலாம் நம்ம இருதயத்தில் இருக்கவே இருக்க. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறது போல இந்த பூமியிலையும் இருப்பீங்க. எந்த பூமியில்? இந்த பூமியிலேயே நீங்களும் பரலோகத்தில் இருக்கிறது போல. இப்போ இயேசுவானவர் எங்கே இருக்காங்க? பரலோகத்தில் பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்க முடியும்னாக்கா, பிதாவுடைய பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறது போல் இந்த பூமியிலேயே எனக்கு தீமை செஞ்சவங்க, என்னை பகைச்சவங்க, என்னை எதிர்த்தவங்க, இன்னிட்டேருந்து எடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் சொன்னாக்கா, அவர் ஸ்தோத்தரிக்க முடியும். யார் இதை பார்க்க முடியும்னா, மேலே இருக்கிறவங்க. அதை நான் எபேசியரின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உட்கார செய்ய போகிறார் என்று எழுதியிருக்கிறதா, இல்லை உட்கார செய்தார் என்று எழுதியிருக்கிறதா? சொல்லுங்கள். உட்கார வைத்து விட்டார். உட்கார உங்களை என்ன செய்து விட்டார்? அவர் உட்கார செய்து விட்டார். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்களானால் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பீர்கள். இது எங்கே பார்க்குறோன்னா,
ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். நான் வசனத்தையே எடுக்க விரும்புகிறேன், வசனத்தையே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதை மறந்துட வேண்டாம். எதை மறந்துட வேண்டாம்? இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம், மனசுலேயே வச்சுங்க. ஆனால் ரோமர் இங்கே ஒரு விரலை வச்சுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா 6:6 வாசிங்க. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கே பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 7 வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 8 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இதுவும் என்னாச்சுன்னு சொன்னாக்கா நடந்து முடிந்த ஒரு காரியம். நடந்து எப்போ கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனாங்களோ, அதே போல் இந்த பழைய மனுஷனும் அங்கே என்ன ஆச்சுன்னா அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. நடக்க போகிறதில்ல. வேதம் எப்பொழுதுமே இந்த 3 காரியத்தை சொல்லுது. ஒன்று நடந்தது, ஏற்கனவே நடந்தது, அப்புறம் 2வது இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்தபடி நடக்க போகிறது. 3 காரியங்களை வேதம் சொல்லுது. இப்போ இதெல்லாம் இந்த பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது, மரித்ததெல்லாம் நடந்த ஒரு காரியம். அப்போ பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். நீங்களும் நானும். இதெல்லாம் எதை குறித்துனா விசுவாசத்தில் நடக்கிற ஒரு காரியம். நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்லுவாங்க, கலாத்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகமே எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நான் அறையப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் அவருடைய விசுவாசம். பவுலுக்கு மட்டுமா தேவன்? எனக்கும் அவர் தேவன் அல்லவோ? பரலோகத்திற்கு பிதா இயேசுக்கு மட்டும் பிதாவா? எனக்கும் அவர் பிதாவா அல்லவோ? இயேசுக்கு எதை செய்தாரோ அது எல்லாமே எனக்கும் செய்வார் ஆண்டவர், செய்திருக்கிறார். இப்போ குமாரனை எத்தனையோ பேர் குற்றம் சாட்டினாங்கள், அவர்களை அடித்தார்கள், காரி திப்பினார்கள், அவரை கிழித்தார்கள், சரீரத்தை கிழித்தார்கள். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சலில் இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? பிதாவுடைய வலது பார்சலில் இருக்கிறோம். பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவங்களுக்கு குறை இருக்குமா, வருத்தம் இருக்குமா? ஈட்டியால் குத்துனா, இவன் கன்னத்தில் அரைஞ்சான், என்னை காரி துப்புனவன் சொல்லி ஏதாவது இயேசுவுக்கு பரலோகத்தில் பிதாவோட பக்கத்தில் உட்காந்து இயேசுக்கு வருத்தம் இருக்குமா? வருத்தம் இருக்குமா? இருக்குமா? ஏன்னா பிதாவுடைய வலது பார்சல் இருக்கு, அது பேரானந்தம், அது பேரின்பம். அங்கே போய் ஏதாவது வருத்தம் இருக்குமா? எப்போ நம்ம வருத்தப்படுறோம் தெரியுமா? எப்போ நம்முடைய இருதயத்தில் மன சஞ்சலம் இருக்குது தெரியுமா? கீழே வந்துடும், கீழே இறங்கி வந்துடும், பன்னி மாதிரி கீழே இறங்கி வந்துடும். குறை சொல்கிறது, முறுமுறுப்பு, அற்ப பணத்துக்காக குறை சொல்கிறது. இவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க, இவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க, இவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இவங்க அப்படி என்ன நடத்தினாங்க, இவங்க இப்படி நடத்தினாங்க. இதெல்லாம் எது தெரியுமா? கீழே இறங்கி பன்னியை போல் சாக்கடையில் வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிற ஜனங்கள், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஈட்டியால் குத்துனானே அவனுக்கு ஸ்தோத்திரம், யூதாஸுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்தில் ஒரு மனுஷன் மேலே கூட வருத்தம் கிடையவே கிடையாது. இயேசுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ஜனங்கள் இயேசுவை எதிர்த்தார்கள், பகைத்தார்கள், காரி துப்பினார்கள். எந்த ஒரு மனுஷனாலும் அவர் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போகும்போது தடை பண்ண முடிந்ததா? ஒருவரையும் தடை பண்ண முடியலை. அவர் பிதாவுடைய வலது பார்சலில் வீட்டியிருந்தார், வீட்டிருக்கார், இப்போவும் வீட்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, நம்முடைய ஆவி அவரோடு கூட இருக்கிறது பரலோகத்தில். தான் விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்பொழுதும் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சலில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினால குறை சொல்லுதலோ, முறுமுறுப்போ, எந்த ஆக்சிடெண்ட்டோ, எந்த விபத்தோ, இப்படி நடந்துருச்சு, இயேசுக்கு அப்படி ஒரு செய்தி உண்டோ, அதிர்ச்சி அடைக்கிறபடி அவர் முக்காலத்தையும் அறிந்த தேவன், அவர் சர்வத்தையும் வாழ செய்கிற கர்த்தர் அவர். நீங்களும் நானும் இப்படி தான் இந்த பூமி நாட்கள் எல்லாம்
குமாரனை அறிந்திருப்போமானால், பிதாவுடைய வல்லமையை நாம் அறிந்திருப்போமானால், இயேசுக்கு என்ன செஞ்சாரோ அதை நமக்கும் செய்வார். ஆகையினால இப்பொழுதே இந்த பூமியிலேயே வாழும்போதே நாம் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, பரலோகத்தின் சூழலை இங்கே வாழணும். அதான் அவர் நடந்தது போல நீங்களும் நானும் நடக்க கற்றுக்கொள்ள வேணும். அவர் நடந்தது போல, இயேசு நடந்தது போல, இயேசு இருந்தது போல இந்த பூமி நாட்களில் நீங்களும் நானும் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால் வரும் நாட்களில் நம்முடைய இருதயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா இன்னொரு வசனத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். அதான் லூக்கா சுவிசேஷன் புஸ்தகம் 21வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. லூக்கா 21:34. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஜாக்கிரதை. மனுஷனுடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பெருந்தேண்டி, வெறி, லௌகிய கவலை, உலகத்துக்குரிய பாரம், இதை நிரம்பி போயிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு அப்பா இல்லை, அனாதை. ஆனால் நமக்கோ பரலத்தில் ஒரு அப்பா உண்டு. நான் அந்த பூமியில் கவலை இல்லாத வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கேன். நாளைக்கு சாவு வருவோம் டாக்டர் சொல்லிட்டாரா? 15 நாள் இன்னும் செத்து விடுன்னு சொல்கிறாரா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. உன்னை அதை பண்ணி விடுவேன், உன்னை இதை பண்ணி விடுவேன். நிறைய அசாமி என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொன்ன அசாமியெல்லாம் நான் பார்த்துருக்காங்க. பாவம், அவங்களாம் இல்லை. உங்களை படித்திருக்கல, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமாம்பாங்க. அவங்க பாவம் இல்லை. என்ன நடந்தாலும் எல்லாம் பரலோகத்திற்கு பிதாட்ட கேட்டுக்கிட்டு தான் வர்றோம் எனக்கு தீமை செய்ய. சாத்தானே வர்றா இருந்தாலும் யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் பிதாட்ட அனுமதி கேட்டு தான் வந்தான். பிதா வேலையை கொஞ்சோண்டு திறந்தால் தான், யாராவது அனுமதி பிதா கொடுத்தா தான் எனக்கு சோதனை வர முடியும். பிதாவுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழுவாது. எல்லாமே அவர் அனுமதி பேரில் தான் நடக்குது. அவருக்கு தெரியாமல் சாத்தான் பண்ணிவிடுவானா? மனுஷன் பண்ணிவிடுவாங்களா? யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. நம்முடைய இருதயம் விசுவாசத்தால் நிரம்பி இருக்கணும். அவிசுவாசம் பொல்லாத இருதயம் இடம் கொடுக்க வேண்டாம். வேத வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை எப்படி நிரம்பி இருக்கணும். பரிசுத்தவானுடைய அந்த வாழ்க்கை சரித்திரங்களை நான் வாசிக்கணும். வேத வார்த்தையால் நிரம்பி வைங்க. தேவையில்லாத இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோன், ஜாக்கிரதை. உங்களுடைய நேரத்தை திருடி உங்களுடைய இருதயத்தை கெட்டு போக பண்ணி, சிந்த வாழ்க்கையை கெட்டு போக பண்ணி, நம்முடைய இருதயத்தை நாசமாக்கி நம்முடைய நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணு. செருப்பை யூஸ் பண்ணுறது மாதிரி செல்ஃபோனை யூஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், செருப்பு மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஜாக்கிரதை. தேவனுக்கு பயப்படும். நான் முந்தி சொன்னது மாதிரி மறுபடியும் சொல்லுகிறேன், பாவம் உற்பத்தி ஆகிற இடமும் இருதயம்தான், பசுத்தம் உற்பத்தி ஆகிற இடமும் இருதயம்தான். நீங்கள் எதுக்கு இடம் கொடுக்க போகிறீங்கிறது தான் உங்களுடைய கையிலே இருக்கிறது. அதனால் மிகுந்த கவனமாக இருப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் உண்மையும் நன்மையுமான இருதயமாக இருக்கட்டும். என் இருதயத்தில் ஒருபோதும் கூட கபடு வேண்டாம், வஞ்சகம் வேண்டாம். ஒரு முறை இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் பின்மாறி கெட்டு மீன்பிடிக்க போயிடுவார். அவனை தேடி ஆண்டவர் பின்னாடியே போவார். அந்த திருப்பும் அந்த அதிகாரத்தை 21வது அதிகாரம் யோவான் 21 அப்போ யோவான் சுவிசேஷம். அவனை கேட்குறார் ஆண்டவர். 15வது வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனு, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தையை கேட்குறார். ஆண்டவரே, நான் அன்பாக இருக்கிறேன், உம்மை நேசிக்கிறேங்கிறத அவன் சொல்கிறான். அதை யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் முதல் வசனம்.
முதல் தடவை 15ஆம் வசனம். 16வது வசனத்தில் வாசிக்க, 2ஆம் தரமும் அவனை கேட்கிறார். 2ஆம் தரமும் கேட்கிறார், அவனே மகளே என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா? அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, இந்த முழு உலகத்தில் எல்லாத்தோட நேசிக்கிறேன். 3ஆவது தரையும் கேட்குறார். 17ஆம் வசனம், அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனை சீமோனே என்னை நேசிக்கிறாயா? அடுத்தடி அவன் தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு சொன்னாக்கா, அவன் துக்கப்பட்டு துக்கித்து அழுது புலம்பி, ஆண்டவரே என் இருதயத்துடைய எல்லா அவல நிலையுமே உமக்கு தெரியுமே, என் வாயின் வார்த்தையை வச்சு அல்ல, ஒரு நாளில் இந்த வாயின் வார்த்தையை வச்சு நான் கெட்டு போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கெட்டு போனேன் இந்த வாயின் வார்த்தை. ஆனால் என் இருதயத்தில் எந்த அளவு உண்மை நேசிக்கிறது உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த 17ஆம் வருஷத்தில், நான் நேசிக்கலைங்கிறது உமக்கு தெரியும், என் இருதயத்தோட எல்லா அவல நிலையும் உமக்கு தெரியுமே, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் புலம்புறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தோட எல்லா அவல நிலையும் அவருக்கு தெரியும். நான் ஒன்றும் அவருக்கு மறைக்கவே வேண்டாம். அவளை தாழ்த்தி, இயேசுவே என் இருதயமாகிய நல்ல நிலத்தில் நம்முடைய வசனம், நம்முடைய வார்த்தை நிரம்பி இருக்கட்டும். ஒருபோதும் கலை பொல்லாங்கன் எப்போ நம்ம தூங்குவான்னு பார்த்து நம்முடைய இருதயத்தில் கலையை போடுறதுக்கு அவன் எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்கான். பிசாசுக்கு தூக்கமே கிடையாது. 24 மணி நேரமும் யாருடைய இருதயத்தில் விதை போடலாம், யாருடைய விதத்தில் காட்டுக்கருவே விதைக்கலாம், சப்பாத்தியை யாருடைய இருதயத்தில் போடலாம், யாருடைய இடத்துல முள்ளும் நெரிஞ்சலும் போடலாம். இதை தான் செஞ்சிட்ருக்கான் 24 மணி நேரமும். அவன் ஒருபோதும் ஓய்வில்லாத வேலை செய்கிறவன் யாருன்னா பிசாசு. உலகம் ஏற்கனவே அவனுடைய கையில் இருக்குது. ஆனால் விசுவாசியோடைய இருதயத்தில் போட்டால் அவனுடைய இருதயத்தில் கெடுக்கிறதுக்கு அவன் இருக்கான். ஆனால் ஞானமுடையவர்கள், ஆண்டவரே கசப்பு வந்துட்டு, எரிச்சல் வந்துட்டு, வைராக்கியம் வந்துருச்சு, அழணும், புலம்பணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 17வது அதிகாரம் 9வது வசனம், எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் நானே வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார்? இயேசு ஒருத்தரே அறிகிறவ, இருதயத்துடைய நிலைமை அவர் அறிகிறவ. இந்த உலகத்திற்கு எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம்தான் கிறுக்கும் கேடும் வஞ்சகம் நிறைந்தது. ஆகையினால் நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால் இருதயத்தை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயத்தை மாற்ற முடியும். நீங்களும் நானும் என்னதான் பிரயாசப்பட்டாலும் இந்த கேடு நிறைந்த இருதயம் மாற்ற முடியாது. நான் விழுந்து புலம்பி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், கேடு நிறைந்த இருதயத்தில் என்னை விடுதலையாக்கும், கிறுக்கு நிறைந்த இருதயத்தில் என்னை விடுதலையாக்கும். நான் முகத்தை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், நிறத்தை பார்ப்பேன், உயரத்தை பார்ப்பேன், முகவெட்டை பார்த்து இவங்க நல்லாங்கன்னு சொல்லுவேன். சாமுவேல் பார்த்து அப்படி ஏமாந்து போனான். தாவீதுடைய சகோதரரை பார்த்து ஏமாந்து போனான். ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ முகத்தை பார்க்குற, சரீர வளர்ச்சியை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியே ஏமாந்து பார்த்தான். இல்லை சாமுவேல், நீ பார்க்குற மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன், இவங்களை யாரும் இல்லை, இந்த 7 பேரும் இல்லை, இன்னொருத்தவன் இருக்கான், அவனை அழைச்சிட்டு வாங்க சொல்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆள் நம்ம தாழ்த்துவோம், பணிஞ்சிருவோம். ஆண்டவரே என் இருதயத்தை, ஆண்டவரே கேடும் கிறுக்கும் வஞ்சகமான இருதயத்தை என்னை விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உண்மை போல் ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், உண்மை போல் மனநிலையை தாரும், உண்மை போல் சிந்தையை எனக்கு தாரும். அப்படி இருந்தால் என் வாயின் வார்த்தைகளெல்லாம் அவரை போல் இருக்கும். இல்லாட்டினா இருதயத்தில் என்ன வேறு, வாயின் வார்த்தை வேறு. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. இருதயத்தில் என்ன யோசிக்கிறோமோ அது வாய் வழியாய் வரட்டும். இதை நீங்களும் நானுமாய் நம்ம உண்டு பண்ணிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உண்டு பண்ணணும். நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நாம் பரலோக தகப்பனே,
இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ தடவை நாங்கள் கெட்டுப்போனோம், நம்ம விட்டு தூரமாய் போனோம். எங்களுடைய நாவின் வார்த்தைகள் ஆண்டவரே வேறும், எங்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் வேறுமாய் இருந்த நாட்கள் உண்டு. நாளில் என்னையும் எங்களையும் மன்னிங்க. மன்னிப்பதற்கு மகா தயவு புரிந்திய தெய்வமே, நாளில் தாழ விழுந்து அந்த ஆணி பாய்ந்த பாதத்திலே நாங்கள் முத்த செய்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உன்னதத்திலே உம்மோடு கூடவே இருந்து விட்டோம். இந்த பூமியிலே மனுஷரோடு நாங்கள் போராட வேண்டாம். எஜமானே, விசுவாசமுள்ள இருதயத்தை எனக்கும் எங்களுக்கு தாரும். எங்களுடைய இருதயத்திலே கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். எங்களுடைய இருதயத்தை அன்பினால் நிரப்பும். அன்பின் அபிஷேகத்தால் எங்கள் ஊருடைய இருதயத்தை நிரப்பி விடுங்க. நாங்கள் வேறு மனுஷியாய் மாறிவிட விரும்புகிறோம். எங்கள் ஊருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரும்.